ஹாய் ஹலோ வெல்கம் டு அமுல் லைஃப் குக்கிங். நான் ஷெஃப் சுஜா கண்ணன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி பார்க்க போறோம். அதுவும் நோ ஃபயர் ரெசிபி, கோகனட் லட்டு. இது வந்து குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டி, வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல வந்து நோ ஃபயர் குக்கிங் கான்டெஸ்ட் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரெசிபியை நீங்க வந்து சொல்லி கொடுக்கலாம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து டெசிகேட்டட் கோகனட் எடுத்திருக்கோம். இந்த டெசிகேட்டட் கோகனட் உங்ககிட்ட இல்ல, அப்படி கிடைக்கலன்னா நீங்க என்ன பண்ணலாம், கோகனட் வந்து நல்லா தேங்காய் நல்லா துருவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதே ப்ராசஸ் தான். இன்னைக்கு வந்து நம்ம அமுல் ப்ராடக்ட்ஸ் மேக்ஸிமம் வச்சு யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு கலருக்காக மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிருக்கேன். கொஞ்சமா ஆர்டிபிஷியல் கலர் யூஸ் பண்ணல. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் நீங்க வந்து ஆர்கானிக்கா வாங்கி யூஸ் பண்ணா பெட்டர், பரவாயில்ல தான். இருந்தாலும் நான் வந்து இன்னைக்கு எல்லோ கலருக்காக மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிருக்கேன். இது கூட அமுல் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இங்க மிக்ஸ் பண்ணியும் வச்சிருக்கேன். அதே இது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுல வந்து கொஞ்சமா அமுல் நெய் சேர்த்துக்கலாம். ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணிட்டு அமுல் கண்டென்ஸ் மில்க் எடுத்து வச்சிருக்கேன் நான். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாவே மிக்ஸ் பண்றதுக்கு இந்த கண்டென்ஸ் மில்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பாதி கண்டென்ஸ் மில்க்கும் மிச்சம் வந்து நீங்க ஐ மீன் கொஞ்சம் ட்ரையா இருக்குன்னா நீங்க வந்து அமுல் பால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி. சின்ன குழந்தை பசங்க கூட செஞ்சிருவாங்க ஸ்கூல்ல. இந்த லட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 3ல இருந்து 4 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம டெசிகேட்டட் கோகனட் எடுக்கிறோம் அப்படின்னா ½ கப் அளவுக்கு நம்ம வந்து கண்டென்ஸ் மில்க் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எடுத்து இப்படி கையில பிடிக்கும் போது நல்லா இந்த மாதிரி டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையில கொஞ்சமா நெய் தடவிக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து அமுல் மில்க் மேட் யூஸ் பண்ணிருக்கோம், அமுலோட மில்க் பவுடர் யூஸ் பண்ணிருக்கோம், அமுல் கண்டென்ஸ்டு கீ ஆட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் டெசிகேட்டட் கோகனட் தனியா ஒரு பவுல்ல வச்சிருக்கோம். அதுல நீங்க இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லயே நீங்க இந்த ரெசிபியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இங்கேயிருந்து உங்களுக்கு கலர் கலரா பண்ணணும் அப்படின்னா ஆர்கானிக் கலர்ல கிரீன், ரெட், பிங்க் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்க அதுல வந்து ஒரு டிராப் வந்து போர்ஷன்ஸ் பிரிச்சு வச்சுக்கோங்க. அதுல கலர்ஸ் ஆட் பண்ணிட்டு மல்டி கலர்ல கூட நம்ம பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்க வந்து வீட்டில் இருக்கிற தேங்காயில ட்ரை பண்ண போறீங்கன்னா நல்ல ஈரம் போற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்க பண்ணும்போது ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க பாதி கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணிட்டு மிச்சம் வந்து பால் தெளிச்சும் பிசைஞ்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்வீட் வந்து ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் சட்டிலா வேணும் அப்படின்னா. ஸோ ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் டு அமுல். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.